குழுவின் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது. இன்றைய அரசியல் நிலைமை குறித்தும் தமிழ்நாட்டின் எதிர்காலம் குறித்தும் மக்கள் பிரச்சனைகள் குறித்தும் நீண்ட நேரம் விவாதிக்கப்பட்டு மூன்று முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. முதலாவதாக, இதுகாரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இடம்பெற்றிருந்தது. ஆனால் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தனது உறவை முறித்துக் கொண்டுள்ளது என்பது ஒரு தீர்மானம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இனி தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இடம்பெறாது. இரண்டாவதாக, தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் சார்பில் அதனுடைய தலைவர் கழக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விரைவில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறார் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மூன்றாவதாக, எந்த கட்சியுடனும் கூட்டணி என்பது இன்றைய நிலையில் இல்லை. எதிர்காலத்தில் நிலைமைகளுக்கேற்ப கூட்டணியை முடிவு செய்யவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்த உறவு முறிக்கப்பட்டுள்ளது. அன்றைக்குரிய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். எந்த கட்சியுடன் எதிர்காலத்தில் கூட்டணி என்பதை இன்னும் சிறிது காலம் கழித்து அரசியல் நிலவரம் ஆராய்ந்து முடிவெடுக்கப்படும். காரணங்கள் நாடு அறிந்ததுதான். நாம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 26 தேர்தல் முக்கியமான தேர்தலா பார்க்கப்படும் தமிழ்நாட்டில். இப்போ அதை ஒட்டி நீங்க எப்படி பயணப்பட போறீங்க? அதான் அவர் பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். எத்தனையோ தேர்தல்கள் தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. அதே போல 2026 தேர்தலும் வரும். அதில் சரியான கூட்டணி, மக்களை சரியான திசையில் வழிநடத்தி செல்லுகின்ற கூட்டணி எதிர்காலத்தில் அமையும். அதை பொறுத்து எங்களுடைய முடிவு இருக்கும். 2023 நிர்வாகிகள் முடிவு ஒருமித்த முடிவாக இருந்ததா? ஆம். எந்த கருத்து வேறுபாடு இல்லையா? எல்லா கருத்து வேறுபாடுகளும் பேசி நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஒருமித்த கருத்தை தான் தெரிவிக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தவகிட்ட கூட்டணி உண்டா? யாரு? பேச்சுவார்த்தை நடந்ததா சார்? அதாவது கூட்டணி எங்களை நிறைவேற்றி கொண்டுதான் கூட்டணி தீர்மானிப்போம். திமுக வீழ்த்தணுன்றது உங்களுக்கு உடன்பாடு உண்டா சார்? திமுக அரசை வீழ்த்தணுன்றது உங்களுக்கு உடன்பாடு உண்டா சார்? யாரை வீழ்த்த வேண்டும் என்பது எங்களது குறிக்கோள் அல்ல. யாரையெல்லாம் வாழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்கள் குறிக்கோள். காலை கூட பிஜேபி எங்களுக்கு என்ன செய்தது என்பதை நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நாடே அறியும். காலைல முதலமைச்சரோட வந்து ஓபிஎஸ் சந்திச்சாங்க. முதலமைச்சரோட சந்திச்சீங்க. யாரு? என்ன பேசுறீங்க? நான் சென்னையில் இருக்கின்ற போது நடைபயிற்சியின் போது அவரும் நடைபயிற்சியில் இருந்தால் வணக்கம் சொல்லிவிட்டு செல்றோம். ஐயா, தேசிய ஜனநாயகத்துல இருந்து நீண்ட காலமா பயணிச்சு இன்னைக்கு அதுல இருந்து வெளியே வரும் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. இப்போ இந்த முடிவுல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் என்ன? மைக்கு மக்கள் மேல பார்த்து மைக்கு மேல பார்த்துக்கோங்க.